அதே நிலம், அதே வேலை. இது என்ன சத்தம்? இது பொக்கிஷமா? யாராவது பார்த்தாங்களா? இல்ல, யாரும் இல்ல. நான் இந்த இடத்த வாங்கணும், அப்பதான் பொக்கிஷம் கிடைக்கும். எதுக்கெல்லாம் விக்கிறீங்க? நான் ஒரு இடம் வாங்க போறேன். எல்லாம் ஒரு நல்ல காரணத்துக்காக தான். நான் அந்த இடத்த வாங்கிட்டேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, இது இனி எனக்கு சொந்தம். இந்த கதையின் உள் அர்த்தம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த நிலம் நாம் தான். அந்த நிலத்தின் உள்ளே ஒரு பொக்கிஷம் மறைந்து கிடக்கிறது. அது நம்முடைய ஆத்துமா. இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் நிலத்திற்கு ஒப்பிடப்படுகிறார்கள். தேவன் நம்மை சாதாரண மனிதர்களாக பார்க்கவில்லை. அவர் நம்மை விலையுயர்ந்த பொக்கிஷமாக பார்க்கிறார். பரலோகத்தை நிரப்பும் பொக்கிஷமாக பார்க்கிறார். அவர் நம்மை முழுமையாக மீட்கும் வரை சாத்தானிடமிருந்து நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். இது அந்த பொக்கிஷத்தை மறைத்ததற்கு ஒப்பானது. அவர் நம்மை மீட்டுக்கொள்ள தேவனுடைய மகன் என்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். அவருடைய உயிரையே கொடுத்தார். இது அந்த மனிதன் தன் எல்லா பொருட்களையும் விற்றதற்கு ஒப்பானது. தேவன் நம்மை நேசித்ததினால் தம்மை முழுமையாக மகிழ்ச்சியுடன் கொடுத்தார். ஏன் தெரியுமா? நம்மை அவருக்கு சொந்தமாக்கிக் கொள்ள. இயேசு நம் அனைவரையும் மீட்டுக்கொண்டார். நம்முடைய ஆத்துமா அவருக்கு விலையுயர்ந்த பொக்கிஷம். இது அந்த மனிதன் நிலத்தை வாங்கி பொக்கிஷத்தை அடைந்ததற்கு ஒப்பானது. இயேசு நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார். ஆகையால் உங்கள் சரீரத்தாலும் உங்கள் ஆவியாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்படி செய்தால் உங்கள் ஆத்துமா பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கப்படும்.